சரியா? 25 பேட்ச் இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுட அனலைஸ் ஆஃப் மை ஸ்டடி ஒர்க், ரைட்டா? ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸ், ரைட்டான மிஸ்டேக் டு கரெக்ட், கேர்லெஸ்னஸ், டேக்கிங் அ வெக்கேஷன் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கிளாஸ், indiscipline, failure to complete the work on time, lack of practice. இவங்க டாப் லிஸ்ட்டுக்குள்ளே நிற்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரைட்? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும் யாருந்து, ரைட்டா? Next plan, do any paper in physics and or biology daily. MCQ structure ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி செய்யணும்ன்றதுல தெளிவாக இருக்காங்க. MCQ structure physics கொஞ்சம் பாருங்க, இன்னொரு பாடம் மிஸ் ஆகுது. அப்போ கெமிஸ்ட்ரி என்ன 3 பாடம் செய்யணும், சரியா? 3 பாடம் செய்யணும், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி செய்யணும். ஒரு பாடம் எனக்கு நல்லா வருதுன்றதுக்காக வந்து அதை கவனிக்காம விடக்கூடாது. 3 பாடம் வரலன்னா டைம் போட்டு செய்யணும், சரியா? அட் பண்ணிக்கொள்ளுங்க. Do essay exam questions once every 2 days, ரைட்டா? 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு வீக்ல வந்து செய்யணும். அதுல இங்க கெமிஸ்ட்ரி ஏன் 3 பாடம் செய்யணும்? அந்த கெமிஸ்ட்ரியை பத்தி அடுத்த ஆண்டு வருது. கிளியர் ரீடிங் அண்ட் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் 6 யூனிட் இன் கெமிஸ்ட்ரி, அதையும் பிளான் பண்ணுங்க, ஷெட்யூலுக்குள்ள போடுங்க. இந்த மாணவருக்கு கெமிஸ்ட்ரியில டாப் மார்க்ஸ் வந்து தண்டதால கெமிஸ்ட்ரியை கவனிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கெமிஸ்ட்ரியும் கவனிக்கணும், விளங்குதா? சரியோ? ரைட். அடுத்தது கிளியர் ரீடிங் அண்ட் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் 4 யூனிட்ஸ் இன் பயாலஜி, ரைட்? ஓகே, குட். ஸ்டடி மெத்தட்ஸ் 25-5, ரைட்டா? அது என்ன 25-5 சொன்னால் 25 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷம் பிரேக், ரைட்டா? ஆனா கெமிஸ்ட்ரின்னு சொன்னா வந்து கெமிஸ்ட்ரிக்குரிய பாடங்கள் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி தியரி படிக்கிற ஒரு 25 நிமிஷம், கெமிஸ்ட்ரி கேர்லி செய்யற ஒரு 25 நிமிஷம், கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு டிஸ்கஷன் எழுதுற 25 நிமிஷம், தொடர்ச்சியா வந்து 1.5 மணித்தியாலத்துக்கு கெமிஸ்ட்ரி 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 வார மாதிரி ஷெடியூல் பண்ணணும், விளங்குதா? ஷெடியூல் போடக்குள்ள வந்து, ரைட்டா? அவங்க வடிவா ஸ்டார் பண்ணி எழுதியிருக்காங்க. வடிவா இருக்கணும், இது ஷெடியூல் புக், அவங்களுக்குரிய ஷெடியூல் புக் ஒரு நோட் புக்காக வச்சிருக்காங்க, ரைட் தானே? ஷெடியூல் புக்கில் தேவையான விஷயங்கள், மிஸ்டேக்ஸ் அண்ட் நீங்கள் செய்ய வேண்டிய திருத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் வடிவாக வச்சுக்கொள்ளுங்க. படிக்கிற ஆக்கள சிவரும் சரி, படிக்கிற ஆக்கள் நோட்ஸ் காப்பியும் சரி, கொஞ்சம் அழகாக இருக்கும். எழுத்து அழகாக இருக்கிறது இல்லை விஷயம், அறிவு ரீதியாக அழகாக இருக்கணும், ரைட்டா? சரி, ஸோ ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவங்க ஸ்டடி மெத்தட் என்ன? 25-5, ரைட் தானே? ஸ்டடி மெத்தட் 25-5. உங்களோட கிளாஸ் சிஸ்டத்தின் படி டே 1, டே 3, டே 7, டே 28. ஸோ அந்த குறிப்பிட்ட 4 தரக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் மீட்கப்படுற மாதிரி தான் உங்களோட பேப்பர்ஸ்ல வந்து கேள்வியில் வரும், ரைட்டா? 4 தடவை மீட்கும். 4 தடவை அந்த குறிப்பிட்ட விடையை மீட்கப்படக்குள்ளேயே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கிளியர் ஆயிரும், தெளிவாயிரும், ரைட்டோ? சரி. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோட்டை வந்து ஒவ்வொரு பேஜ்லயும் எழுதியிருக்கணும்னு சொல்லி, ரைட்டா? Perseverance and self-confidence will pay off one day, ரைட்டா? நிலைத்திருக்கும் தன்மை, அடுத்த வந்து சுய நம்பிக்கை, நிலை, சரியா? பெர்சவரன்ஸ் சொன்னா வந்து நிலைத்திருக்கும் தன்மை, ஒரு விஷயத்துல நிலைச்சிருக்கும், ரைட்டா? நெவர் கிவ் அப் யுவர் எஃபர்ட்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஆளுடைய ஐடியாலஜி, ரைட்டா? ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவங்க விட்ட மிஸ்டேக்ஸை முடிச்ச கையோட எழுதிடணும், ரைட்டா? எக்ஸாம் வாசல்ல வச்சு வரும். அடுத்த எக்ஸாம்ல இருந்து ஒரு படிச்ச ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாட்டி என் பேரை நான் இந்தியாவிலேருந்து இங்கே தலைகளா மாத்துறேன், அடி என் பேரே வேணாம். அந்த மாதிரி எக்ஸாம் வாசலை விட்டு வெளியில வரக்குள்ள உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும் காண, அந்த மோட்டிவேஷன் நிலைக்கணும், இந்த மோட்டிவேஷன் ஐடியாவை மாற்றணும். அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க, ரைட்? ஒவ்வொரு நாளும் என்ன வரும்? ஷெடியூல் ஒர்க்ஸ் வரும், ரைட்டா? அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களோட சீனியர் பேட்சில், ரைட்டா? ரைட். எவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஷெடியூல் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்னும் பரீட்சைக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்ற தெளிவாக இருக்கு. பெல் பெண்ணால ஒரு கலர்ல பரீட்சைக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்ற எழுதப்பட்டிருக்கு. அடுத்த டேட் போடப்பட்டிருக்கு, ரைட்டா? நேத்தே கம்ப்ளீட்டட் ஷெடியூல், ரைட்டா? நேத்தே கம்ப்ளீட்டட் ஷெடியூல் இன்னைக்கு விடிய காலையில 3:50க்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு விடிய காலையில 3:50க்கு அனுப்பப்பட்டிருக்கு. அவங்கள்ட்டையும் கையில டிவைஸ் இருக்கு. ஆனா அந்த கையில இருக்கிற டிவைஸை அவங்களுக்குரிய கனவுகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு பயன்படுத்துறாங்களே தவிர அவங்களோட கவனச்சிதறலாக பயன்படுத்தல, ரைட்டா? ரைட். ஸோ 4 to 4 இது நேத்தேது, ரைட்டா? இன்றைக்கு 3:50க்கு வந்திருக்கு, இது நேத்தேது. ஸோ 4 to 4:15 வேக்கப், ரைட்டா? ஸோ அது நல்ல திருப்தியா எழுப்பினத்தால அந்த 4 ஸ்டார் வேக்கப்புக்கு என்னத்துக்கு 4 ஸ்டார்ன்னு சொன்னால், ரைட்டா? ஸோ நல்லா தூங்கி நல்லா ஸ்லீப் எடுத்து, ரைட்டா? ஸோ 6 ஹவர்ஸுக்கு மேலே தூங்கினாத்தான் ஒழுங்கா வந்து காலையில் எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியும்,
6 ஹவர்ஸுக்கு மேலே தூங்கி இருக்கணும். மோர் தேன் 6 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும். ரைட், அவங்க 10-10:30 படுத்திருக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது என்ன? 4:15 5:30 இன்ஆர்கானிக் ரிவிஷன். அடுத்தது என்ன? கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஸோ இந்த பார்த்தீங்க சொன்னால் வந்து 1 மணித்தியாலம், இந்த 1.5 மணித்தியாலம், மொத்தமாக 1.5 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் பிடிச்சிட்டாங்களா? ரைட். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்ஆர்கானிக் ரிவிஷன். ஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸில் இன்ஆர்கானிக் தான் பெரும்பாலும் நடந்திருக்கும். ஸோ அவங்களோட சைட்லேருந்து செல்ஃப் ஸ்டடி நடந்திருக்கு. ரைட்டோ? சரி, அடுத்ததாக பாருங்க. இது டாப் லிஸ்டில் இருக்கிற ஒரு மாணவரோட ஸ்டடி ஷெடியூல். ரைட். அடுத்தது 1 மணித்தியாலம் அவங்களோட, இப்போ நான் இதுக்கு முதல் காட்டினேன் 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி உடச்சு போடுற ஒரு ஆள். ரைட். ஸோ இந்த மாணவர் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர். ரைட்டா, 1 ஹவராக பிரேக் பண்ணி கண்டினியூஸாக மோர் தேன் 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொன்னான். ரைட்டா. மென்டர் முக்கியம் பிள்ளைகள். ரைட்டா, வழிகாட்டிகள் முக்கியம். ரைட்டா, ஒழுங்கா வழிகாட்டல் எடுத்துக்கொள்ற பிள்ளைகள் இந்த மாதிரி வடிவாக இயங்குவாங்க. ஸோ ஏன்னு சொன்னால் முதல் வந்து இப்படியெல்லாம் நடந்தது, பயோ ரிவிஷன், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அப்படி வரக்கூடாது. கெமிஸ்ட்ரி கிளாஸ் காலையில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இல்லாட்டி கெமிஸ்ட்ரி கிளாஸ் முடிஞ்ச ஹையோட கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். மோர் தென் 2 ஹவர்ஸ் ஒரு பாடத்துக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொன்னான். விளையிட்டா, மோர் தென் 2 ஹவர்ஸ். ரைட்டா, எஃபிஷியன்சி கூடவா இருக்கணும்னு சொன்னால் மோர் தென் 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாடத்துக்குள்ள, ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள, ஒரு விஷயத்துக்குள்ள மோர் தென் 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரைட். அப்போ தான் ஃபோக்கஸ் வந்து கூடவா இருக்கும். முதல் 1 ஹவரில் இந்த ஃபோக்கஸை போல 4 மடங்கு ஃபோக்கஸ் 2வது ஹவரில் இருக்கும். ரைட்டா, இன்ஆர்கானிக் ரிவிஷன் படிச்சுட்டு இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணதால இந்த கிளாஸில் ஃபோக்கஸ் 1.5 மணித்தியால ஃபோக்கஸ் நல்ல தெளிவாக இருந்திருக்கு. ரைட், ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயோ 5.5 சப்ஜெக்ட் ரிவிஷன். அப்புறம் பயோ கிளாஸ். பாருங்க, ஒரு கிளாஸுக்கு போகும் முதல் அவங்க என்ன செய்யலாம்? ரிவிஷன், பயோ கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங், அடுத்த பயோ கிளாஸுக்குரிய ஏசி. ரைட். ஸோ பயோ கிளாஸ் ரெக்கார்டிங் ஏன் பார்க்கப்படுது? ரெக்கார்டிங் பார்க்குறாங்க லைவ் கிளாஸ் போகலன்னா அதையும் நான் காரணத்தை சொல்கிறேன். இந்த பயோ கிளாஸ் 11 மணிலேருந்து 12 மணி அதை நான் தவிர்க்க சொன்னேன். ஏன்னு சொன்னால் லேட் நைட் அந்த 10 to 2, ரைட்டா, இரவு 10 மணிலேருந்து விடியம் 2 மணி வரைக்கும் கிடைக்கின்ற அந்த ஸ்லீப், அந்த டைமை போல இம்பார்ட்டண்டான டைம் இல்லை. அந்த 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து கட்டாயம் ஸ்லீப் பண்ணியிருக்கோம். ரைட்டா, தூங்கி இருக்கணும். ரைட்டா, அட்லீஸ்ட் 10:30, அதையும் தானே 11 மணி தூங்கியே ஆகணும். அந்த ஹெல்த்தி ஸ்லீப் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்குரிய திசுக்கள் உருவாகிறதுக்கு, உங்களுக்கு நிரோதி பொருட்கள், ரைட்டா, உங்களுக்குரிய முக்கியமான விடயங்கள் உள்ள தயாரிக்கப்படுதலுக்கு, இளையங்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுதல், நியூரோன்கள் உருவாதல், எல்லாத்துக்கும் உரிய டைம் அந்த டைம். எனக்கு மறக்குது, படிச்செல்லாம் மறக்குது, நான் விழுந்து படிக்கிற மறக்குதுன்னு சொன்னால் குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும். ரைட், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும். ரைட். ஸோ அதுக்காகத்தான் ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, நைட்டில் நடக்கிற கிளாஸில் ரெக்கார்டிங்கை வந்து காலையில் 8:15 9:15 பார்க்குறாங்க. ஸோ ரிப்பீட் பச் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்ததாக பயோ கிளாஸ் ரெக்கார்டிங் முடிய என்ன செய்கிறாங்க, கையோட சுட பயோ எஸ்ஸே எழுதப்படுது. ரைட். அடுத்ததாக பாருங்க, 11 மணிலேருந்து 13 மணி. ரைட் தானே. ஸோ 2 மணித்தாலும் ஃபிசிக்ஸ் மாடல் MCQ செய்யப்படுது. ரைட்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 15 மணிலேருந்து இடையில 2 ஹவர்ஸ் பிரேக். ரைட்டா, சாப்பிடுதல் தூங்குதல். ஸோ அந்த இது 2 ஹவர்ஸ் பிரேக். 15லேருந்து 17. ரைட் தானே. ஸோ 3 மணிலேருந்து 5 மணி. ஸோ இடையில வந்து பவர் நேப் எடுத்திருப்பாங்க, மென்ஷன் பண்ணலை, சொல்லுவோம் பவர் நேப்னு சொல்லி. லஞ்ச் அண்ட் பவர் நேப். பவர் நேப்னு சொன்னால் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நாம அந்த இடையில தூங்கி எழும்புற தூக்கம். அது என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வேலையை புதுப்பிச்சு கொள்றதுக்கு. அதாவது 4-2 உடைப்பீங்க. அந்த பவர் நேப் மதிய நேரத்தில் பவர் நேப் எடுக்கிறதுக்குரிய காரணம், ஒரு 4-2 உடைக்கக்குள்ள ஃப்ரெஷ்ஷான டே மாதிரி அந்த மத்தியானத்துலேருந்து அந்த ஃப்ரெஷ் டே ஒன்று ஸ்டார்ட் ஆகும். சொந்த மாதிரி இருக்கும். ரைட் தானே. ஸோ அதை வந்து பவர் நேப்னு சொல்லி சொல்லுவோம். ரைட் தானே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியா. ஸோ தொடர்ச்சியாக பாருங்க, இதில் 2 ஹவர்ஸ், இதில் 2 ஹவர்ஸ், மொத்தமாக 4 ஹவர்ஸ் வந்து ஒரு பாடத்துக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க, இடையில பவர் நேப் உள்ளடங்களாக. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 2 மணி தேலங்க இன்ஆர்கானிக் ரிவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 20 PRC டிஸ்கஷன். ரைட், அவங்களுக்கு 20வது பேப்பர் கூடிய PRC டிஸ்கஷன் அவங்களோட சைட்லேருந்து எழுதுறது போய்கொண்டிருக்கு, கிளாஸ் போய்கொண்டிருக்கு. அடுத்தது வந்து கிளாஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ், அவங்க டிஸ்கஷன் எழுதிட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. பாருங்க, டிஸ்கஷன் எழுதிட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்த வந்து 11:15 நித்திர உள்ளணும். ஏன்னா ஷெடியூல் ப்ரிப்பரேஷன். ரைட்டா, 30 நிமிஷம் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் மெப் இருந்தால் தான் பிள்ளைகள் நம்ம தெளிவாக போகலாம். ஸோ அடுத்த நாளைக்குரிய ஷெடியூல் வந்து 10:45 11:15 வரைக்கும் எழுதப்படுது. ரைட் தானே. சொந்த நேரத்துக்குள்ள வந்து டிவைஸ் பார்க்கக்கூடாது, அந்தந்த விஷயங்கள் இருக்குல்லாம். ஸோ 10:45 கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்த அரை மணி நேரம் வந்து நாம் வந்து டிவைஸ் பார்க்காம அந்த பிளானை வந்து எழுதுவோம். சரியா, ஒரு பக்கா பிளான். இந்த பக்கா பிளான் விளைச்சல் என்னவாக இருக்கும்னு சொல்லி இந்த பிளானை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள வந்து இந்த பக்கா பிளான்ட விளைச்சல் எப்படியா இருக்குமென்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்ததாக என்ன, டோட்டல் ஸ்டடி ஹவர்ஸ் கம்ப்ளீட்டட். சரியா, டோட்டல் ஸ்டடி ஹவர்ஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ண ஹவர்ஸ் வந்து கணக்காக இருக்கு. ரைட்டா? கிளாஸஸ் 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு கிளாஸ் போறாங்க. ரைட்டா? அடுத்தது செல்ஃப் ஸ்டடி டைம் வந்து 10 மணி நேரம் 15 நிமிஷம். ரைட்டா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 13 ஹவர்ஸ் 30 நிமிஷம் படிச்சிருக்காங்க. கிளாஸஸில் படித்ததை விட செல்ஃப் ஸ்டடி எப்படி இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. 2 மடங்குக்கு கூடவா இருக்கு. ரைட்டா? 2 மடங்கிலும் பார்க்க அதிகமாக சுய கற்றல் நடவடிக்கை நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ 26 பச்சாக்களும் சரி, 25 பச்சாக்களும் சரி, இதுல வந்து படிக்கிற ரிப்பீட் பச்சாக்களும் இருக்கீங்களா? ரைட்டா? ரிப்பீட் பச்சாக்கள் இருக்கீங்களா? அந்த கையுதுங்க. ரிப்பீட் பேட்ச், சீனியர் பேட்ச், ஜூனியர்ஸோட இருந்து படிக்கிற சீனியர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். நல்லா. சரியா? அதில் வைக்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரைட்டா? ஒரு பாடம் விளங்காட்டி ஜூனியர்ஸோட வந்து படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பாடத்தை முன்னுக்கே முடிக்கிறதுக்கு சீனியர்ஸோட வந்து படிக்கிறதும் நல்ல விஷயம் தான். ரைட்டானே? ஸோ உங்களோட ஹைகளில் உங்களோட படிப்பு இருக்கு. ஸோ யாரும் கடைசி நேரம் வந்து ஒன்றுமே பொறுப்பெடுக்க போறதில்லை. உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். அதனால படிச்சு கொள்ளுங்க. சரியா? மெத்தட் விளங்கித்தானே? இதான் ஷெட்யூல் ப்ரிப்பரேஷனை பற்றி ஏற்கனவே ஹைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ தெளிவாக வந்து ஹைச்சிருக்கேன். ரைட்டா? இதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், கோட் ஒன்று மிஸ்ஸிங்கு. ரைட்டா? இங்கே இருக்கேன்னு பெர்சவரன்ஸ் இஸ் நோட். இந்த இடத்துலையும் பெர்சவரன்ஸ் என்ன? ஸோ இந்த இடத்துல நிலைத்திருக்கும் தன்மை. ரைட்டா? உங்களுக்கு தெரியுது இல்லை நினைக்கிறேன். ரைட்டா? ரைட். இப்போ தெரியுதா? Perseverance is not a long race. It is many short races, one after the other. ரைட்டா? நிலைத்திருக்கும் தன்மை என்பது ஒரேடியா ஓடி முடிக்கிறது இல்லை. சின்ன சின்ன ஒவ்வொரு நாளையும் ஓடி முடிக்கிறது. அப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துலையும், ரைட்டா, இன்னைக்கு நான் காட்டின 2 விஷயத்துலையும் பெர்சவரன்ஸ் என்ற வேர்டை வந்து போட்டிருக்காங்க. நிலைத்திருக்கும் தன்மை. ரைட்டா? பெர்சவரன்ஸ் என்றால் ஒரு விடயத்திலேயே அதுக்குள்ளேயே புழங்கி கிடக்கணும். ஒரு விடயத்தை பிடிச்சிட்டு எனக்கு வேணுமென்னு சொல்லி போராடும். ரைட்டா? அந்த போராட்டம் வந்து ஒரு லாங் ரேஸ் இல்லை. ரைட்டா? ஒரேடியா ஓடி முடிக்கிற ரேஸ் இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன ரேஸின் ஸ்டார்ட் டைம் யோசிக்கும், ஒவ்வொரு நாள் ரேஸையும் யோசிக்கும். ரைட்? சரியா? இது அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கொள்ற கோட். ரைட்டா? மோட்டிவேஷன் மாதிரி. சரி சரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன வாங்கணுமோ அதுக்குரிய டாபிக்கை போட்டு உங்களோட பேரை அந்த இடத்துல எழுதுங்க. டாக்டர் சுயிடேசியா, டாக்டர் டிலுக்ஷன், என்ஜினியர் ஃபர்ஹா, என்ஜினியர் மிதுனா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வாங்கணுமோ ஸோ அதுக்குரிய பேர்களை போட்டு அடையாளங்களை போட்டு, இல்லாட்டி மிதுனா பிஎஸ்சி என்ஜினியரிங் ஹோன்ஸ். ரைட்டா? அர்ச்சனா எம்பிபிஎஸ். ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன வாங்கணுமோ அந்த குறிப்பிட்ட அடையாளத்தை பின்னுக்கு போட்டு எழுதுங்க. ரைட்டா? ஸோ ஒன் டே யுவர் ட்ரீம் வில் கம் ட்ரூ. அதுக்கு நீங்கள் கனவு கண்டிருந்தா தான் அது வந்து உண்மையாக வரும். ரைட்டா? சரியா பிள்ளை? சரி, ஒழுங்காக படிங்க. கிளாஸில் சார வேலையில் ஒழுங்காக செய்து கொண்டு வாங்கோ. கிளாஸ் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது குறிப்பிட்ட ஓர்டருக்கு போய் கொண்டிருக்கு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை வந்து நாம் வடிவமைச்சு வச்சுருக்கோம். சரியா? அந்த சிஸ்டத்தில் சொல்லப்படுற விஷயங்களை அந்தந்த டைம் நீங்கள் எழுதினாலே சரி, அந்தந்த டைம் செஞ்சு கொண்டு வந்தாலே சரி. ரைட்டா? சிஸ்டத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு போங்க. சரியா? ரைட். ஆற்றுல போட்ட மரக்குட்டி அது பாட்டுக்கு இழுபட்டு போகிற மாதிரி கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட்டிவாக வந்தீங்கன்னா நாம் அப்படியே இழுபட்டு வெற்றியை நோக்கி போகலாம். விளங்குதா? சரியா பிள்ளை? சரி, தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ மச் இணைஞ்சிருந்ததுக்கு. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் வரக்குள்ள உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை ஒழுங்காக செய்து கொண்டு வாங்க. என்ன? சரியா? சரி, தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.